சுகம் குன்றி விடுகின்றது. எனவே சேதமுற்ற சிலையை வணங்குவதை காட்டிலும் உடனடியாக அச்சிலையினை செப்பனிட்டு சீரமைத்து ஆகம ரீதியாக சாந்தி செய்து வழிபடுவதே சால சிறப்புடையதாம். சிற்பத்தின் அளவியலை, அதாவது பிரதிமாமான இலக்கணம் பற்றி சிற்ப சாத்திர நூல்கள் மட்டுமின்றி ஆகம நூல்களும் நிறைய செய்திகளை எடுத்துரைக்கின்றன. பண்டைய காலத்தில் கணக்கில் அடங்காத மரபு சிற்ப நூல்கள் இருந்ததாக குறிப்பிடப்பட்டாலும் தற்போது மயமதம், மானசாரம், காஷ்யபம், சிற்பரத்தனம், விஸ்வகர்மியம் போன்ற சில நூல்களே தமிழில் மொழிபெயர்க்கப்பட்டு சிற்பியர்களிடையே புழக்கத்தில் இருந்து வருகின்றன. ஆகம மரபின்படி இறைவன் வழிபாட்டு முறைகளை தெல்ல தெளிவாக எடுத்துரைக்கும் நூல்களே ஆகம நூல்கள். சிற்ப இலக்கண விதிகள் சற்றும் பிறலாமல் படைக்கப்பெறும் சிற்பங்களின் பேராற்றல்களை ஆகம நெறிகளை கொண்டு மக்களிடையே நேரடியாக சென்று அடைய செய்வதில் ஆகம மரபு பெரும் பங்கு வகிக்கின்றது. காமிக்கம், அஜீதம், வாதலம், குமாரதந்திரம் போன்ற ஆகம நூல்களில் திருக்கோயில் அமைக்கும் விதிகள், சிலை வடிப்பதற்கான இலக்கணங்கள் போன்ற செய்திகள் இடம்பெற்றுள்ளன. இந்நூல்கள் இயற்கை நிகழ்வுகளினாலும் செயற்கை நிகழ்வுகளினாலும் தேய்ந்தும் சிதைந்தும் வளைந்தும் ஒடிந்தும் போயுள்ள சிலைகளை செப்பனிட்டு சீரமைத்தல் பொருட்டு அதன் விதிமுறைகளை ஜீர்ணோதாரண விதி என்ற அத்தியாயத்தில் விரிவாக எடுத்துரைக்கின்றன. ஜீர்ணோதாரணம் எனப்படுவது சேதம் அடைந்துள்ள ஒன்றை சீரமைக்கப்பட வேண்டிய செய்முறையை பற்றி எடுத்துரைப்பதாகும். ஜீர்ணோதாரணம் செய்ய வேண்டிய திருக்கோயில் அங்கங்கள் 3 வகையாக பிரிக்கப்பட்டுள்ளன. அவை திருக்கோயில் கட்டிடம், சிற்பம் மற்றும் லிங்க ஜீர்ணோதாரணம் என்பவையாகும். இதில் சிற்பங்களை சீரமைப்பது பற்றி ஆராய்ந்திடும் போது பல அரிய செய்திகள் இருக்கலாயின. சேதமடைகின்ற சிலைகள் 3 விதமாகும் என்றும் அவை ஜீர்ணம், புக்னம் மற்றும் பக்னம் என்று குறிப்பிடப்படுகின்றன. ஜீர்ணம் என்பது தேய்ந்தும் சிறுத்தும் போன சிற்பங்களையும், புக்னம் என்பது நெளிந்தும் வளைந்தும் காணப்படுகின்றவற்றையும் மற்றும் பக்னம் என்பது முறிந்து காணப்படுகின்ற சிற்பங்களையுமே குறிப்பிடுகிறது. ஆகவே உயிர்ப்பு தன்மை வாய்ந்த சிதைவுற்ற சிலைகளையே உடனடியாக செப்பனிடுதல் அவசியமாகிறது. பொதுவாக சிலைகளின் பின்னமானது 3 இவைக்கு மேல் இருந்தால் அச்சிலையானது மிகவும் குறையுள்ளதாக கருதப்படுகின்றது. இச்சிலைக்கு பதிலாக புதிய சிலை ஒன்றை அளவுகளில் சிறிதும் மாற்றமில்லாது செய்தல் வேண்டும் என மயமதம் போன்ற சாத்திர நூல்கள் குறிப்பிடுகின்றன. மேலும் சிற்பரத்னம் என்ற சிற்ப நூலில் வரக்கூடிய ஜீர்ணோதாரண விதியில் காணப்படுகின்ற ஸ்லோகம் ஒன்று இங்கே மிகவும் பயனுடையதாய் தெரிகின்றது. அது பாதச்சேதை கரச்சேதை அங்குல்யாதி விகலேசதி சாநித்தியம் லக்ஷ்யத்தே யதி ததைவ பத்வா சம்சோத்திய பிராயச்சித்தம் சமாச்வே. இதன் பொருளாவது, உயிர்ப்பு தன்மை மிகுந்த சிற்பத்தின் பாதங்களோ கைகளோ அல்லது விரல்களோ சேதம் அடைந்திருந்தால் அவற்றினை சீர் செய்வது ஒரு பிராயச்சித்தம் என்பதாகும். இவ்வாறு செய்வதால் அச்சிற்பமானது அதனுடைய இறைத்தன்மை மங்காது அருள் சுரந்திடும் சிலையாகவே விளங்கிடும் என்பதில் கிஞ்சித்தும் சந்தேகமில்லை என்று உறுதியளிக்கப்படுகின்றது. இக்கூற்று கருங்கலினாலான சிலைகளுக்கும் சிற்ப திருமேனிகளுக்குமே பெரும்பாலும் பொருத்தமுடையதாகும். மேலும் சிற்பியர் கையாளும் மற்றொரு வழிமுறையை பற்றியும் மயமதம் குறிப்பிடுகின்றது. அதாவது சிறுத்தும் தேய்ந்தும் போன சிலைகளின் உறுப்புகளை ஒட்ட வைத்து செப்பனிடுதல் பற்றிய முறையாகும். இதனை ஜீர்ண சந்தானம் என்று மயமதம் குறிப்பிட்டு சொல்கின்றது. இந்நேரத்தில் ஆத்ரேய திலகம், மானசாரம் மற்றும் ஸ்ரீ சாரஸ்வதி சித்திரகர்ம சாத்திரம் போன்ற நூல்கள் 2 செய்திகளை நம்முடைய கவனத்துக்கு கொண்டு செல்கின்றன. சேதமுற்ற சிற்பங்களை செப்பனிடும் போது முன்பு காணப்பட்ட அளவுகள் குறையாமல் இருக்க வேண்டும் என்றும் எக்காரணம் கொண்டும் அளவுகளை குறைத்தோ கூட்டியோ செய்யக்கூடாது என்பதை இந்நூல்கள் பெரிதும் வலியுறுத்துகின்றன. அடுத்ததாக அச்சிலையில் காட்டப்பட்டுள்ள அழகின் கலைப்பாணியை சிறிதளவும் குறைத்தோ மாற்றியோ விடாமல் முன்பு காணப்பட்டதை போலவே கற்பிக்க வேண்டும் என்றும் குறிப்பிடுகின்றன. குமாரதந்திரம் மற்றும் ஜீர்ணோதாரண தசகம் என்ற நூல்களில் சிலை விசர்ஜனம் பற்றி விரிவாக கூறப்பட்டிருக்கின்றது. சுருங்க சொல்லிடன் குறையுள்ள சிலைகளிலிருந்து ஆகம ரீதியாக அவற்றின் உயிர்ப்பு தன்மையை வெளிக்கொணர்ந்து மீண்டும் அதற்கு ஒப்பான புதிய ஒரு சிலைக்குள் அந்த உயிர்ப்பு சக்தியை ஒன்று செய்திட வேண்டும். அதன் பின்னர் குறையுள்ள சிலையை முறையாக அகற்றிட வேண்டும். இதுவே சிலை விசர்ஜனம் என்பதாகும். ஜீர்ணோதாரணம் பற்றிய ஆய்வு செய்திகள் பழம்பெரும் நூல்களில் காணப்படுவதுடன் இக்காலத்தில் இது பற்றிய ஆராய்ச்சி மிகவும் குறைந்த அளவில்தான் தென்படுகின்றது. இந்நேரத்தில் கடவுளை படைத்தவன் யார் என்ற தலைப்பில் சிற்பக்கலை விற்பனர் பத்மபூஷன் சில்பகுரு டாக்டர் வை கணபதி சவரி அவர்கள் ஒரு விஞ்ஞான ஆய்வேற்றியினை நமக்கு வழங்கி இருக்கின்றார்கள். அவருடைய ஆய்வு நூலில் குறிப்பிட்டுள்ளதை போல, அதாவது சிற்பங்களின் அளவு பரிமாணங்களே திருக்கோயிலின் உயிரோட்டத்திற்கு ஆதாரமாகின்றன. இப்பொழுது அளவியலும் அழகியலும் ஒருங்கே அமைந்திட்ட சிற்பங்களை ஆகம ரீதியாக அருள் நிலையில் வைத்து போற்றி வருகின்றோம் என்பது மிகவும் தெளிவாகின்றது. இந்நிலையில் அருள் நிறைந்த கடவுட்படிமங்களின் அளவுகள் குறையில் என்னவாகும் என்பதை சில்பகுரு அவர்கள்
मानहीने महाव्याधि मान अधिके कर्तुरुनासனம் தஸ்மாத் சர்வ பிரயத்னேன காரியேத் லக்ஷணான்விதம் என மானசாரம் என்ற சிற்ப நூலிலிருந்து மேற்கோள் காட்டியுள்ளார்கள். இந்த ஸ்லோகத்தின் பொருளாவது, கடவுட் திருமேனிகளுக்குரிய அளவுகள் குறையுமானால் வியாதிகளும், அதிகமானால் அத்திருமேனியை செய்விப்போன் நலிவடைந்திடுவான் என்றும், ஆகையால் சிலா பரிமாண இலக்கணப்படியே முறையாக படிமத்தை செய்ய வேண்டும் என்பதாகும். ஆக புதியதாக செய்யப்படும் சிலைகளுக்கே அதிக கவனத்துடன் இலக்கண விதிகளை பின்பற்றி செய்ய வேண்டியிருக்கும் போது பழுதடைந்த சிலைகளை மிக்க கவனத்துடன் சீரமைக்க வேண்டும் என்பது உறுதிபட தெரிகிறது அல்லவா? மேலும் இவர் சிற்பியர் கையேடு என்ற நூலிலிருந்து ஜீர்ணோதாரணம் பற்றி பிரிதொரு செய்தி ஒன்றையும் விளக்கியுள்ளார்கள். அதன்படி பழைய பிம்பங்களை செப்பனிடும் போது ஏற்கனவே கையாண்டிட்ட அளவுகளை அறிந்தே சீரமைக்கவோ அல்லது புதுப்பிக்கவோ வேண்டும் என்றும், மாறுபட்ட செய்யின் நாடு மக்கள் செய்விப்போன் செய்திட்ட பொருள் யாவும் அழிவுக்கு ஒப்பான பல்வேறு குறைகளுக்கு உட்பட்டுவிடும் என்று மிகவும் ஐயத்துடன் குறிப்பிடுகின்றார். இந்நூலில் அளவியல் மதிப்புரை கொடுத்திட்ட வேத ஆகம வாஸ்து பேராசிரியர் டாக்டர் SP சபாரத்னம் சிவாச்சாரியார் குறிப்பிடுகையில், வழிபாட்டில் உள்ள சிலைகள் ஜீர்ணமாயின் ஏற்கனவே கையாண்டிட்ட அளவுகளை கொண்டு சீரமைத்திடுவதே சால சிறப்புடையதாகும் என்று வலியுறுத்தி சொல்லுகிறார். மேலும் மானின நிர்மிதை பிம்பேச்வயம் ஆபாதி தெய்வதம் என மகுடோத்ர ஆகமம் குறிப்பிடுவதைப் போல உரிய அளவுப்படி நிர்மாணிக்கப்பட்ட மற்றும் உருவாக்கப்பட்ட பிம்பத்தில் அதற்குரிய கடவுள் தானாகவே வெளிப்படும் என்று பேராசிரியர் அவர்கள் சாத்திர ரீதியாக விளக்கி சொல்லியுள்ளார்கள். அப்படியெனில் உரிய அளவுப்படி நிர்மாணிக்கப்பட்ட சிலைகளை அவை எக்காலத்தை சேர்ந்ததாயினும் அவற்றின் மங்களங்களை நாம் எந்த வகையிலும் சேதமுறாமல் பாதுகாத்திட வேண்டும் என்பது தெளிவாகின்றதல்லவா? நவீன தொழில்நுட்பம் நிறைந்த இவ்வுலகில் காண்போரை வியக்க வைத்திடும் தனி சிறப்பை கொண்டிருக்கின்றது நம்முடைய தஞ்சை பெரிய கோயில். இன்றைக்கு 1000 ஆண்டுகளுக்கு முன் எழுப்பிய இப்பெருவுடையார் திருக்கோயிலை கட்டுவித்த சிற்பிகள் இன்றளவும் நெடுதுயர்ந்த விமானத்தின் உச்சியில் திகழ்கின்ற தலைக்கல்லை எங்கனும் கோபுரம் உச்சியில் வைத்திருப்பார்கள். இதற்காக இவர்கள் கையாண்ட தொழில்நுட்பங்களை என்னவென்று பாராட்டுவது? இவ்வியத்தகு வடிவமைப்பினை போல எங்குமே காண கிடைக்காத பழமை வாய்ந்த பல்வேறு திருக்கோயில்கள், அவற்றில் உறைந்திருக்கும் உயிர்ப்பு தன்மை கொண்ட எண்ணற்ற சிற்பங்கள் என்று கலாச்சாரத்தை பறைசாற்றுகின்ற பண்டைய மரபின் மாண்புகள் நம் நாட்டில் மட்டுமே நிறைந்து காணப்படுகின்றன. இன்று இக்கலை செல்வங்களை எக்காலத்திற்கும் நிலைத்து பயன் தரக்கூடிய வகையில் அமைத்திட இந்த சமய அறநிலைய ஆட்சித்துறை மற்றும் தொல்பொருள் ஆராய்ச்சி துறைகள் மூலம் பழங்கோயில்கள் புனரமைக்கப்பட்டும் பாதுகாக்கப்பட்டும் வருவது மிகுந்த வரவேற்புக்குரியதாகும். இந்நிலையில் இன்னும் கவனிக்கப்பட வேண்டிய எண்ணற்ற பழம்பெரும் திருக்கோயில்கள் மற்றும் அதனுள் வீற்றிருக்கும் கலை வேலைப்பாடு மிளிரும் சிற்பங்கள் பல உள்ளன. இவற்றினை முறையாக செப்பனிட்டும் பழமை மாறாத புனரமைத்தும் கருத்தாளமிக்க கலாச்சார பண்புகளை விரித்து காட்டுகின்ற கலை பெட்டகங்களாக, அழிய சின்னங்களாக, ஆன்ம சுகத்தை அள்ளி வழங்கிடும் அருள் நிலையங்களாக தொடரச் செய்திட யாவரும் முன் வரவேண்டும் என்ற கோரிக்கையினை உலக தமிழ் செம்மொழி மாநாட்டினர் முன் இன்று மிகவும் பணிவுடன் சமர்ப்பித்துக் கொண்டு விடைபெறுகின்றேன். நன்றி. இந்து மதத்துல பார்த்தோம்னா சார் மேடம் ப்ளீஸ், அருவம் உருவம் அருவுருவம் இப்படி வழிபாடுகள் இருக்குங்க. இந்த உருவ வழிபாட்டில் பார்த்தோம்னாக்கா டெம்பிள் கன்ஸ்ட்ரக்ஷன் கட்டிய பிறகு சிலாரூபம், சிற்பரூபம், உலோக திருமேனி வழிபாடுகள், அது செப்பு திருமேனியாக இருக்கலாம் அல்லது தாமிர திருமேனிகளாக இருக்கலாம், அது உற்சவராக பயன்படும். இதில் நீங்கள் எடுத்துக்கிட்டது பார்த்தோம் அப்படின்னாக்கா சிலை செப்பனிடுதல் அல்லது சிற்பம் செப்பனிடுதல். இப்போ பார்த்தீங்களா, சிலை, சிற்பங்கள், உலோக திருமணிகள் மூணுதுமே வந்துட்டு ஒரே டைட்டில் வந்துட்டு பண்ணியிருக்கீங்க. மேடம் மைக் எடுத்துட்டு. இது வந்து சிற்பங்கள், பொதுவாக சிற்பங்களை பற்றி நான் எடுத்துக்கொண்டேன். சிலைகளை சிலைகளை வந்துட்டு செப்பனிடுதல் வந்துட்டு நீங்க தெளிவா பண்ணியிருந்தீங்களாங்க, திருப்தியா இருந்திருக்கு மேடம். இல்ல இதுல நீங்க சிற்பங்களை வந்துட்டு அதிகமா செப்பனிடுதல் பத்தி சொல்லியிருக்கீங்க. அது குறிப்பா நீங்க வந்துட்டு ஏன் சிலைகளை செப்பனிடுதல் அல்லது உலோக திருமேனிகளை வந்துட்டு செப்பனிடுதல், இதுதான் நம்ம இந்து தர்மத்தில் வந்துட்டு ஆகம விதி பிரகாரம் செய்துட்டு இருக்காங்க, சிற்பங்களை அல்ல. அதை நீங்க கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணுங்க. ஏன் மூணுதையும் வந்துட்டு ஒரே மாதிரி போட்டு குழப்பிட்டீங்க? உங்க கேள்வி இன்னும் புரியல.